யாராவது ஸ்ரீகந்துக்கு ஸ்னோ பார்க்குறேன் அது பார்க்குறேன்னு வந்துடாதீங்க. ஸ்னோலாம் பார்க்கணுன்னா மணாலி சிம்லான்னு போயிருங்க. இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு கீழே வர்றவங்க ஸ்னோ பார்க்குறேன்னு வந்துட்டு பாதியிலே திரும்பி போயிட்டுருக்காங்க. ஆனால் சத்தியமாக உயிர் பயத்தை காட்டிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80-75 டிகிரியில் வந்துட்டு ஸ்டீப்பாக இருக்குது. அப்படி தான் ஏறணும். அதுவும் இந்த வீசிங் ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருந்தால் எட்டி கூட பார்த்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் சிவன் கூப்பிடாமலாம் வர முடியாது. நாங்கள் வந்துட்டு கீழேயும் போக முடியாமல் மேலேயும் போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் கண்டிப்பாக பார்த்துருவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. ஹோப்ஸ் விடக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஏறிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு நிறையா பேர் கீழே போயிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு தாத்தா பாபாஜி, அவரெல்லாம் 70-65 வயசு இருக்கும். அவரெல்லாம் பார்க்குறப்ப தான் ஒரு மோட்டிவேஷன். ஸோ டெஃபினட்டாக பண்ணுறோம். செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாஜ்டூலேருந்து இன்றைக்கி நம்ம பீம்துவார் போய் ஸ்டே பண்ணி ஆகணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அப்ஹில் தான் சொன்னாங்க. மேலே தான் எலிவேஷன் மேலே தான் இருக்கும்னு சொன்னாங்க. அது முடிச்சுட்டு அங்கே எங்களுக்கு ஏதோ காலி டாப்புன்னு நினைக்கிறேன், அங்கே தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ அது வரைக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் கண்டினியூஸாக நடந்து தான் போகணும். ஆல்ரெடி இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே வெயில் அடித்தாலும் கூட ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகுது, ப்ரீத்திங் இஷ்யூஸ் வருது, முடியல. நீங்கள் என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காலையில் நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது. நான் அப்புறம் அங்கே வர்ற வழியில் ஒரு கடையில் இந்த ஜீரா சோடா வாங்கினேன். சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஜீரா சோடா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். தெரியல, அதுவே இங்கே ஒரு ஜீரா சோடா வந்துட்டு 10 ரூபா பாட்டில் 60 ரூபா. ஓகே, ரொம்ப காஸ்ட்லி தான். இங்கே எல்லாமே வந்துட்டு 4x 5x ப்ரைஸில் தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. பெட்டர் வந்துட்டு என்ன கேட்டால், நீங்கள் ஏறி வர்ற வழியில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். கீழே அந்த தாஜ்டூக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கும், அங்கே உங்களுக்கு தண்ணி ஃபால்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். அது ஒரு 2-3 பாட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் வந்துட்டு காலி டாப்புக்கும் பீம்துவாருக்கும் நடுவில் சின்ன சின்ன ஓடைங்கள்லாம் ஓடிட்டுருக்கும். அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் தான், எல்லாமே கிளேஷியர்லேருந்து மெல்ட் ஆகி வர்ற வாட்டர் தான். அதுவும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் அது கூட எடுத்து குடிச்சிக்கோங்க. என்ன கேட்டால் பெட்டரு. இங்கே 100 ருப்பீஸு 80 ருப்பீஸில் கொடுத்து பாட்டில் வாங்காதீங்க, ஒர்த்தே கிடையாது. என்ன கேட்டால் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். நான் என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு ஏறுறதுக்கே முடியல. அங்கேயே கைடையும் உட்கார வச்சுட்டு கைடு கூட நாங்களும் உட்காந்துக்கிட்டு, கைடு சொல்கிறான் 2 கிலோமீட்டர்னு சொல்கிறான். தீரன் படத்தில் வர்ற மாதிரி தான். எவ்வளோ 2 கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆகுது ஏறுறதுக்கு. நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் நாங்கள் கீழே போய் உட்காந்துட்டு வரேன், என்னால் சுத்தமாக முடியல. பேக்கெலாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குது, மூச்சு வாங்குது, சுத்தமாக என்னால் முடியல. கைடு சொல்கிறா இல்லை சார் 2 கிலோமீட்டர் வாங்க ஏறிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஏறி போயிடலான்றான். சரி ஓகே, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நானும் சரி ஏற ஆரம்பித்தாச்சு. ஏறுறோம். நாங்கள் காலையில் ரொம்ப ஏர்லியாகவே ஏற ஆரம்பித்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஒயிட் கோட் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ஜூனியர் அர்ப்பித்து. வர்ற வழியில் அவரை மீட் பண்ணேன். அவர் கொஞ்சம் சொன்னார். அவர் வந்துட்டு கீழே தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். சில பல டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தார் வர்ற வழியில். அந்த டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சரி ஏற ஆரம்பித்தோம். இதில் வேறு எங்கள் ஏஜென்சியில் வந்துட்டு கிராம்போன்ஸ் கொடுக்கல. அவன் வேறு அர்ப்பித்து வேறு கிராம்போன்ஸ் இல்லைன்னா ஏறவே முடியாது ப்ரோ, ரொம்ப கஷ்டம். கிராம்போன்ஸோடய நாங்கள் அவ்வளோ வாட்டி கீழே விழுந்து, நீங்கள் எப்படி கிராம்போன்ஸ் இல்லாமல் எப்படி ஏற போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். எங்களுக்கு எங்கள் ஏஜென்சி மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அவனுங்க ஒரு சம்பவம் பண்ணானுங்க பாருங்கள் லாஸ்ட்டில், அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஒரு வழியாக இப்போ நாங்கள் காலி டாப் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி இங்கே ஒரு பூஜையை போட்டு போய் சாப்பிட்லாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, சாமிக்கிட்ட என்ன வேண்டணுமோ எல்லாம் வேண்டிட்டு கேட்டுட்டு நல்லபடியாக எங்களை மேலே கொண்டு போய் கூட்டி சாமி காமிச்சிட்டு கீழே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உள்ளே போனோம். இந்த மாதிரி டென்ட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு சின்னதாக ஒரு செட்டப், கேஸு ஸ்டவ்வு செட்டப் வச்சுட்டு தால் ரைஸு, இந்த மாதிரி ஆலு பரோட்டா, பன்னீர் பரோட்டா, அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு தால், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊறுகாய், அதுவும் இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு குழம்பு, இந்த மாதிரி எதாவது வச்சு சிம்பிளாக தருவாங்க. ஸோ இவங்க தான் எங்கள் க்ரூ மெம்பர்ஸ். இவங்க எல்லாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் கூட வராங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 15 பேர் க்ரூ. இவர் தான் எங்கள் கைடு மிஸ்டர் விப்பின்னு. சரியான ஸ்மார்ட்டாக ஆள், இன்டெலிஜென்ட்டு. ஓகே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போது கிளம்ப வேண்டியது.
अभी आया नहीं है इसमें कुछ आ गया तुम्हारी तरफ दिख रहा है क्या नमस्कार प्रिय साथियों आज हम श्रीखंड कैलाश की यात्रा के लिए निकल पड़े हैं ये हमारे साथ हमारे भाई बहन हेलो ये तमिलनाडु से अलवर से जयपुर से हर हर महादेव और हमारे भाई ललित जी इस टाइम पे ब्लॉग कर रहे हैं चलो थाचड़ू की तरफ हमें ले चलो चलिए ஓகே சாமி பாட்டு கேட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி எலிவேஷன் மேலே தான் ஏறிட்டு போகும்னு சொன்னாங்க. நாங்களும் ஏறிக்கிட்டே இருக்கோம். வந்த பாடு இல்லை. ஒரு மலை ஏறினா இன்னும் 2 மலை கண்ணுக்கு தெரியுது, 2 மலை ஏறினா இன்னொரு 4 மலை கண்ணுக்கு தெரியுது. சொல்கிறாங்க இதோ வந்துருச்சு சார்னு சொல்கிறாங்க கைடு. ஆனால் சான்ஸே இல்லைங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸு யாராவது இதை ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் கேட்காது. பாட்டு உங்களுக்கு கீழே தெரியுத பார்த்து நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 to 10 hours நீங்கள் வாக்கிங்லேயே தான் இருக்கீங்க. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். 8 to 10 hours நடக்கலைன்னா நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டேபிளாக நடப்பாங்க. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்து திருப்பி நடப்பாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. உங்கள் கன்வீனியன்ட் கைடு சொல்லுவாங்க உங்கள் பாடி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தங்க பாடி ஒவ்வொரு மாதிரி பில்ட் ஆகிருக்கும். சிலர் வந்துட்டு இப்போ நான்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக நடந்துட்டு அடுத்து ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்து திருப்பி 10 minutes நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆள். அதுவும் இந்த இடத்துலலாம் நடக்கவே முடியல. இது பாருங்கள் எவ்வளோ கீழே போகுதுன்னு. பயங்கரமாக ஸ்லிப் ஆச்சு எல்லாருக்குமே. ரொம்ப ஸ்லிப் ஆச்சு. ரொம்பவே கஷ்டம். நல்ல ஷூ இருந்தால் வாங்கிட்டு போயிடுங்க. திருப்பி பாருங்கள் அங்கேருந்து இப்போது இறங்கி திருப்பி இன்னொரு மலை. ஆல்மோஸ்ட் இந்த காலி டாப்பாக அங்கேருந்து நாங்கள் பீம்துவார் போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட மலை நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் எல்லா மலையுமே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ரூட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. கல் மேலே முள் மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல உங்களுக்கு ரூட் இருக்கும், பட் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். ரொம்ப ஸ்ட்ரகிள். அதுவும் ஏஜ் ஆனவங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம். வயசு பசங்க எங்களுக்கே ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்ட்டு ஃபாகு இது பாருங்கள் கிளேஷியர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு கைடு சொன்னார். அதனால தான் நாங்கள் அதை ஜூம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து அந்த கிளேஷியர் வரைக்கும் நடந்து போய் அந்த கிளேஷியரை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பீம்துவார்னு சொல்ல போகிற ஒரு இடம் இருக்கான். பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் ரூட் எல்லாமே. நீ போஸ் காமிக்கிறதெல்லாம் வேஸ்டடா. பின்னாடி பாரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா இந்த லைஃப் ஆஃப் ரவுண்ட் பாட்டு கேட்டு மோட்டிவேஷனுக்கு என்னென்ன பாட்டு வேணுமோ எல்லா மோட்டிவேஷன் சாங்கும் கேட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சாங் இல்லைன்னா டெஃபினட்டாகவே முடியாது. சாங் இருந்தனால மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு, கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிது. நிறையா பேர் நினைக்கலாம் என்னடா அவங்க யாத்திராவில் வந்துட்டு சினிமா பாட்டு போட்டு கேட்டு போகிறாங்களே. என்ன ஏற முடியல. சத்தியமாக ஏற முடியல. நாங்கள் நிறையா டைம் சிவன் பாட்டு கேட்டோம். பட் என்கிட்ட இருக்கிறதே ஒரு 12-13 சிவன் பாட்டு தான். அது முடிச்சதுக்கப்புறம் வேறு கேட்குறதுக்கு பாட்டு இல்லை. அதனால இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நீச்சல் சாங்ஸு, இந்த எல்லா புகழும் சாங், இந்த மாதிரி மோட்டிவேஷனல் சாங்ஸ் என்னென்ன மோட்டிவேட் பண்ணுமோ அந்த மாதிரி சாங்ஸ் ஹிப்ஹாப் தமிழா சாங்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி ஏற ஆரம்பித்தோம். ஆனால் உண்மையாகவே சாங்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுங்க. நான் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ட்ரிபியூட்னு சொல்லிட்டு, வாட்டர் ப்ரூஃப் ஸ்பீக்கரு. ரொம்ப நல்லா ஸ்னோலெல்லாம் போட்டு தட்டி எரிஞ்சிட்டேன். ஆனால் எதுவும் ஆகலை. ரொம்ப அருமையான பிராண்டு. அதுவும் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா ஃப்ளவர்ஸ் நல்லா எல்லோ கலரில், பிங்க் கலரில், ஒயிட் கலரில் ரொம்ப நிறையா ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். நிறையா க்ரியேச்சர்ஸ் பார்த்தோம், இன்செக்ட்ஸ் எல்லாமே. நைட் டைமில் நான் இறங்குறேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் போடுறேன். நைட் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பூச்சி, அப்புறம் இந்த ஸ்னெயில்ஸ், நத்தை, இது எல்லாமே நம்ம சவுத்தில் பார்க்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். இப்போ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்னெயில்ஸே வந்துட்டு எடுக்கிறோம் பாரு எப்படி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் சில்காக ஒரு மாதிரி ஷைனிங்காக. அதை நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் அதை போஸ்ட் போடுறேன். இப்போ வாங்க இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.
ரொம்ப அழகழகான ஃப்ளவர்ஸ் எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மவுண்டெயினில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் வந்துட்டு சரவணாவை இப்போ கேப்சர் பண்ண சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பிங்க் கலரில், ஒயிட் கலரில், எல்லோ கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ளவர்ஸ் பார்த்தாச்சு. ஃப்ளவர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு இப்போ திருப்பி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 11,000 ஃபீட்டில் இருக்கும். அது வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதோட சவுண்டு அந்த அப்படியே அடிக்கும், அப்படியே மேலே சாரல். அது முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பீம்துவார் ரீச் ஆயாச்சு. இதுதான் பீம்துவார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பீம்துவாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு 3-4 வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் நடுவில் இருந்து பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்துல ட்ரோன் விட்டு பீம்துவாரோட அழகை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகான மவுண்டெயின்ஸு, மிஸ்ட்டு, க்ளவுடுக்கு நடுவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணோம். ரொம்ப நல்ல கிளைமேட்டு. ஃபுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுட சுட வந்துட்டு எங்களுக்கு சூப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீர்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பாயசம் மாதிரி இருந்துச்சு. லைட்டாக ரைஸில் பால் ஊற்றி ஏதோ கொஞ்சம் பாதாம்லாம் போட்டு சுகர்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குளிருக்கு சுட சுட. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பீம்துவார். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இது பீம்துவார்லேருந்து நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பார்வதி பாக் அங்கே போயிட்டு ஸ்ரீகாந்த் எப்படி போனோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.